Hi friends, welcome to Essentialfoodmaker. இன்னைக்கு நம்ம சேனல்ல சிம்பிளா டேஸ்டியான முருங்கைக்காய் தொக்கு எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இந்த தொக்கு சாம்பார் சாதம், ரசம் சாதமோட சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். முருங்கைக்காய் பிடிக்காதவங்க கூட இதை விரும்பி சாப்பிடுவாங்க. வாங்க இப்போ எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இப்போ பேன்ல 2 டீஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். தாளிக்கிறதுக்கு கடுகு ஜீரகம் சேர்த்துக்கலாம். அதோட ஒரு பச்சை மிளகாய், 10-12 பூண்டு பல், கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து வதக்கிக்கலாம். நல்லெண்ணெயில் செய்கிறனால இந்த தொக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இது லைட்டாக வதக்கிட்டு நம்ம சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். இப்போ 10-12 சின்ன வெங்காயத்தை சாப் பண்ணி வச்சுருக்கேன், அதை இதோட ஆட் பண்ணிக்கிறேன். இதே சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் சீக்கிரமாக வதங்குறதுக்கு கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி வெங்காயம் கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். 2 மீடியம் சைஸ் தக்காளியை சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி நல்லா வதங்கணும், அப்போ தான் தொக்கு நல்லா டேஸ்ட் கொடுக்கும். இந்த தொக்கு லெமன் சாதம், தேங்காய் சாதமோடலாம் ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் இதை ஒயிட் ரைஸோட கூட பெரட்டி சாப்பிட்லாம். பாருங்கள், தக்காளி நல்லா வதங்கிருச்சு. இப்போ மசாலா ஆட் பண்ணலாம். மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன், 1/2 டீஸ்பூன் மிளகாத்தூள், வீட்டில் அரைச்ச குழம்பு பொடி 2 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. மசாலாவோட ராஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கணும். இதை 2 நிமிஷம் நல்லா வதக்கிட்டோன்னா மசாலாவோட ராஸ்மெல் போயிடும். அதுக்கப்புறம் நம்ம முருங்கைக்காய் ஆட் பண்ணிடலாம். இப்போ இதில் நான் ஒரு முருங்கைக்காய் ஆட் பண்ணிக்கிறேன். நம்ம இந்த முருங்கைக்காவை 2 நிமிஷம் இந்த மசாலாலே நல்லா வதக்கிக்கலாம். முருங்கைக்காயை நம்ம தனியாக வேக வச்சு சேர்க்க வேண்டாம், நம்ம இதிலே வேக வைக்கலாம். அப்போ தான் உப்பு, காரம், மசாலா எல்லாம் இந்த முருங்கைக்காயில் இறங்கும். இப்போ இதில் 1/2 கப்பு தண்ணி சேர்த்துக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதை லிட்டை வச்சு க்ளோஸ் பண்ணி 10 மினிட்ஸ் லோ ஃப்ளேம்லேயே குக் பண்ணலாம். 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், முருங்கைக்காய் எல்லாம் நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போ இதை 1 மினிட் நல்லா பெரட்டி விட்டு நம்ம சூடாக சர்வ் பண்ண வேண்டியதுதான். இது சிம்பிளாக குயிக்காக செய்யக்கூடிய சைட் டிஷ், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ ஃபைனலாக கொத்தமல்லி சேர்த்து வதக்கிட்டு ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், முருங்கைக்காய் தொக்கு ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்து உங்கள் ஃபீட்பேக்கை என்னோட ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.